ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய அட்வான்ஸ் ஈத் உல் அல்ஹா விஷஸை தெரிவிச்சுக்கேன். அண்ட் இந்த சேனலில் இது என்னுடைய 100வது வீடியோ. இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த சப்போர்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய ரிசல்ட்ஸ் உங்கள் கைக்கு வந்து ஒரு வாரம் ஆகுது. இந்த ஒரு வாரத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிங்கிறத ரீகால் பண்ணி பாருங்கள். நிஜமாவே இந்த ஒரு வாரத்தில் நீங்கள் உங்களை திருத்திக்கிட்டீங்களா, இல்லை இன்னும் அதே மாதிரி தான் இருக்கீங்களா அப்படிங்கிறது யோசிச்சு பாருங்கள். லாஸ்ட் வீடியோவோட கமெண்ட்ஸில் நிறைய பேர் என்கிட்ட கேட்ட விஷயம் மெத்தட் ஆஃப் ஒர்க்கை. முன்னாடியே சொல்லியிருக்கேன், இதை நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக தான் இருக்கும். ஆனால் ஒன்ஸ் க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா இதை விட பெஸ்ட் மெமரைசேஷன் டெக்னிக் வேறு எதுவுமே இருக்காது. இதை நான் ஒரு 4 மாதமாக தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரேன். சொல்லப்போனால் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் ஃபார்மகாலஜி, மைக்ரோபயாலஜி, பாரசிட்டாலஜி, ஃபாரன்சிக் எல்லாமே மெமரைஸ் பண்ணிட்டு வரேன். சொன்னால் நம்ப மாட்டீங்க, நான் 4 வாட்டி படித்தாலும் ஞாபகம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுற சப்ஜெக்ட்ஸ்லாம் இப்போ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி என்னால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியுது. எனக்கு இப்போ இருக்கிற சேலஞ்ச் என்ன அப்படின்னா, இவ்வளோ ஒரு எஃபெக்டிவான மெத்தடை உங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்னு தான். ஏன்னா இது ஈஸியாக புரிஞ்சுக்க கஷ்டமாக இருக்கும், ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக தான் தோணும். எனக்கு ரீசெண்டாக ஒரு அட்வான்ஸ் லெவல் ஸ்டூடெண்ட் கிட்ட இருந்து வந்த கொஷின் என்ன அப்படின்னா, அந்த கான்செப்டோட எடுத்து அந்த அமைப்புகள் அனலைஸ் பண்ணி படித்து பாடமாக்கினாலும் ஒரு 2 டேஸில் மறுபடியும் எல்லாம் மறக்குது. ஐடியா ஞாபகம் இருக்கு, பட் இந்த ரிசோர்ஸில் இருக்கிற மாதிரி அந்த ஸ்கீம் வர மாதிரி அப்படியே ஃபுல்லாக வருது இல்லை, ஒரு அரைவாசி வரையின வருது. ஐடியா ஞாபகம் இருக்கு, பட் ஆன்சர் எழுதுகிற மாதிரி எஸ்ஐக்கு வருது இல்லை. அதுதான் பிரச்சனையாக இருக்கு. இந்த பிரச்சனை எல்லாருக்குமே இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியும். ஒரு விஷயத்தை பற்றி புரிஞ்சிக்க முடியுது, பட் அதை கண்டினியூவஸாக ஒரு எஸ்ஏக்கு எழுதுகிற மாதிரி எழுத முடியல. ஏன்னா நீங்கள் நிறைய பாயிண்ட்ஸ் என்னோட நடுவில் மிஸ் பண்ணுறீங்க. இந்த மெத்தட் ஆஃப் லோக்கை அப்படிங்கிறது ஏன்ஷியன்ட் க்ரீக்கில் ஒருத்தருடைய பேர், நாட்கள் இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணப்பட்ட ஒரு டெக்னிக். நீங்கள் புக்ஸை வாசித்து மனனம் செய்கிறத விட ஒரு விஷயத்தை இமேஜினேஷனில் இல்லைன்னா விஷுவலைசேஷனில் நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா அதை அழிக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ஃபேமிலியரான ஒரு பிளேஸை செலக்ட் பண்ணிக்கணும். உதாரணமாக நான் இப்போ என்னுடைய வீடை செலக்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, எங்கே நீங்கள் எந்த டாப்பிக்கை படிக்க போகிறீங்களோ அது ஒரு லீனியரான முறையில் உங்களுடைய வீட்டோட டோர் என்ட்ரன்ஸ்ல இருந்து விஷுவலைஸ் பண்ண ஆரம்பிங்க. அதாவது இப்போ லாஸ்ட் இயர் வந்த கொஸ்டின்ல களப்பிரிவை பற்றி கேட்டிருந்தாங்க, அதாவது செல் டிவிஷன். அதில் ஒடுக்கட் பிரிவை பற்றி கேட்டிருந்தாங்க. பட் ஸோ இதில் இப்போ எக்ஸாம்பிளுக்காக இலையுறு பிரிவு மைட்டோட்டிக் டிவிஷனோட 4 ஃபேஸஸை டிஸ்கிரைப் பண்ண சொல்லி கேட்டாங்க அப்படின்னா, இப்போ நமக்கு அந்த ஸ்டெப்ஸ்லாம் புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதை ஒரு பாயிண்ட் விடாமல் அப்படியே எழுதுறதுக்கு என்ன பண்ணோம். இப்போது இந்த ஹாலில் 4 வால்ஸ் இருக்குது. அதில் ஒவ்வொரு வால்லையும் ஒவ்வொரு ஃபேஸையும் நான் இமேஜின் பண்ண போகிறேன். ஆனால் இது லீனியராக ஆரம்பிக்கணும். ஸோ இந்த வாலை நான் எடுத்துக்கிட்டேன்னா இதில் முன்னவத்தை, அதாவது ப்ரோஃபேஸ், இதை தான் நான் விஷுவலைஸ் பண்ண போகிறேன். நம்ம பேப்பரில் மைண்ட் மேப் போடுவோம்ல, அதே மாதிரி தான் லார்ஜ் ஸ்கேலில் மேப் போட போகிறோம். முன்னவத்தையில் என்ன நடக்கும், குரோமேட்டின் கண்டென்ஸ் ஆகி குரோமோசோம், அதாவது நிறமூர்த்தங்களாக மாறும். நியூக்ளியோலஸ் காணாமல் போயிடும். அதுக்கப்புறம் மைக்ரோடிபிள்ஸ், நுண்புண் குழாய்கள் தோன்ற ஆரம்பிக்கும். இது மையமூர்த்தத்தில் வந்து இணைய போகுது. அப்புறம் அணுவத்தை, அதை அடுத்த வால்ல நம்ம இமேஜின் பண்ணணும். எவ்வளோ பெருசாக இமேஜின் பண்ணால் மிச்ச சிலபஸ்க்கு நான் எங்கே போகிறது அப்படின்னு யோசிப்பீங்க. டோன்ட் வரி, இது செஞ்சு பழகும் பொழுது நீங்களே இதை மினிமைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஒரு ஸ்பேஸை ஒரு எஸ்ஏ இல்லைனா ஒரு தியரிக்காக மட்டும் யூஸ் பண்ணணும், இல்லைனா ஓவர்லப் ஆகி கன்ஃபியூஸ் ஆவீங்க. தென் அணுவத்தை, ஒவ்வொரு போல்ல இருந்தும் சம தூரத்தில் இருக்கிறது தான் அணுவத்தை தட்டு. இதில் நம்ம மைக்ரோடிபிள்ஸ் ஒவ்வொரு சைட்ல இருந்தும் மைய பார்த்து கூட இணைஞ்சிரும். இது 2க்கும் நடுவில் முன் அணு அவத்தை இருக்கு. ஸோ இந்த முன் அணு அவத்தையை இந்த கார்னர்ல நீங்க பிளேஸ் பண்ணிக்கணும். அங்க நடக்கிற ஒரு முக்கியமான விஷயம் தான் கைனட்டோகோர், அதுக்கப்புறம் கருமென்சவை எழுகிறது. நெக்ஸ்ட் வால்ல மேன்முகவத்தை, லாஸ்ட் ஃபேஸை கிரியேட் பண்ணிக்கணும். ஜஸ்ட் இப்போவே போய் இதை ஒரு வாட்டி பண்ணி எஸ்ஏ ஒன்று எழுதி பாருங்க. இதை கிரியேட் பண்ணுறதுக்கும் அவ்வளோ நேரம் போகாது, ரீகால் பண்ணுறதுக்கும் அவ்வளோ நேரம் எடுக்காது. இந்த மெத்தடில் தான் நான் மைக்ரோபயாலஜி, பாரசிட்டாலஜி, ஃபாரன்சிக் இந்த மாதிரியான கொஞ்சம் லோட் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ்லாம் கவர் பண்ணியிருக்கேன். இதுக்கு உங்கள் கண்ணு முன்னால் இருக்கக்கூடிய இடம் தான் வேணும் அப்படின்னு ஈவன் உங்கள் ஸ்கூல் கிரவுண்ட், உங்கள் ஸ்கூல், உங்கள் கிளாஸ் ரூம் அப்படின்னு ஒரு ஸ்டஃபாக ஞாபகம் வச்சுக்கலாம். என்னையை பொறுத்தவரை என்னுடைய ரூமில் ஹார்ட் ஃபெயிலியருக்காக யூஸ் பண்ணுற ட்ரக் எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கேன். அதை 4 வால்லையும் பிரித்து ஒவ்வொரு குரூப்பாக ஞாபகம் வச்சிருக்கேன். யூனிவர்சிட்டியோட கிரவுண்டில் ஹைப்பர்டென்சிவ் ட்ரக், அதாவது ஹை பிளட் ப்ரெஷருக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ட்ரக்ஸை ஒரு கார்னரில் பிளேஸ் பண்ணி ஞாபகம் வச்சிருக்கேன். அண்ட் உங்களுடைய ஹாஸ்டலை பொறுத்த வரைக்கும் பக்கத்து ரூமில் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுடைய ரூம்ல ஒவ்வொரு ட்ரக்ஸையும் குரூப்பா ஞாபகம் வச்சிருக்கேன். ஈஸியா உங்களுக்கு எல்லாமே ஞாபகத்துல நிற்கும். பட் நீங்க ஒரு வாட்டி இல்லைன்னா 2 வாட்டி ரீவிசிட் பண்ணி பார்த்தாதான் இன்னும் அது எஃபெக்டிவா இருக்கும். இப்போ நான் எழுத போற பேரியர் எக்ஸாம்ல கூட இந்த மெத்தடை மட்டும் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்கோர் என்ன வருது அப்படிங்கறதையும் நான் அப்டேட் பண்றேன். இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை அடுத்த வீடியோல சொல்லுங்க.